ಯಾವ್ದೋ ಒಂದು ಕೊಟ್ಟ ಅಲ್ಲ ಪೆರ್ಸ್ ಎತ್ತುಕಂದಲ್ಲ என்னத்தல அது ஃபஸ்ட்டு விரும்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. ரேட்டு தான் மேட்டதில்ல அது எக்ஸ்ட்ரா பண்ணாக்கா கஷ்டமாயிடுது விற்காம போயிடுச்சுன்னா. ஆமாம் ஜிலேபி சுத்தமாக கிடைக்கல தர ஜிலேபி எடுத்துன்னு வந்தால் அது வாங்கி போயிடுவாங்க. இது நின்றுடும் நல்ல சேல்ஸ் தான் அது. மீன் கிடைக்கலாம் இப்போ ஜிலேபி ஓடிட்டோம் விலை கம்மியில் டக்கு டக்குன்னு 2 கிலோ வாங்கி போயிடுவாங்க. ஜனக்கட்டுக்கெல்லாம் அது நல்லா இருக்கும். ஒரே ஒரு கிலோ வாங்க மாட்டாங்க. அவனுக்கு டேஸ்ட் அது பிடிக்காது. கண்டை தான் அதுவும் ரோகு தான் வாங்குவாங்க. வேறு எதுவுமே வாங்க மாட்டாங்க. கட்லா நல்லா இருக்கும். சூப்பர் இருக்கிறதுலே கட்லா தானே அதிகம் டேஸ்ட்டு. நன்றி எல்லாமே 5 ரகம் இருக்குண்ணா. எல்லாமே டேஸ்ட் ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் அவ்வளோதான். எனக்கு கட்லா கட்லா பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு எதுவும் பிடிக்கும். ரோகு தான் ரோகு இந்திக்கார் மொத்தமே லோகு தானா. அவங்க சைடில் வெயில் அவ்வளோ சூரியன் பவரு. சூரியனில் அவ்வளோ பவர் இருக்கு. முன்னாடி தான் போகும். ஆமாம் அமைதியாக வர புவனேஷா. இதான் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இதாண்டா தரமணி. இதான் டிக்கெட் கவுண்டர். கீழே போய் டிக்கெட் எடுத்துட்டு இங்கேருந்து பீச் ஸ்டேஷனுக்கு 5 ரூபா தான். எங்கே போகலாம்? ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லையா? இப்போ ட்ரெயின் வரல, லேட் ஆகும். 1/2 hour ஒரு ட்ரெயின் தான் வரும்.
அதில் வருமா மேலே எல்லாரும் படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போயிட்டு லிஃப்ட் கூட இருக்குது. ட்ரெயின் ஏறிடுவாங்க. அதுதான் ரயில்வே ட்ராக். அது தெரியுதா? டெய்லி அதில் தான் ட்ரெயின் போகிறது. நீ மேலே மாடி மேலேருந்து பார்ப்பல. போதும், தலையை உள்ள எடுத்துக்கோ. போதவா நீ குப்பையெல்லாம் கீழே போடுறல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி நிற்கிறாங்க பாரு. நீ கீழே போடாமல் குப்பை தொட்டியில் போட்டின்னா அவங்க அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அந்த இடத்துல போட்டினா அதை யார் க்ளீன் பண்ணுவாங்க? கஷ்டம் தானே. இந்த ரோட்டில் போயிட்டே இருந்தோம்னா வீடு வரும். இது என்ன மீன்? இது முள்ளு மீன். மத்தி இல்லைங்களா? அது வரலையாட்டங்க. இது எவ்வளோ? அது அடிக்க வச்சுக்கிட்டு அது மத்தி தான் தேடின்னு வந்தேன். அதான் வரல. அது கடல்ல ஆப்பிடல, கடல்ல ஆப்பிட மாட்டேது.
ஓ அப்படியா? தடை போட்டு வச்சுருக்காங்களா? ஆமாம், அது போனால் தான் அது கிடைக்கும். அது எப்படி போடுறீங்க? அந்த மீன் இந்த மீன் 2 மீன் 400 இது 1 100 200 400 சொன்னீங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க 1 150 அப்படி சொல்கிறீங்களா? அப்புறம் ஒரு வாட்டி 150 நீங்கள் இப்போ போயிட்டு வரேன். என்னப்பா? மீன் எல்லாம் அழிவு போன மீன். ஐஸ் மீன்றாது. ஆமாம், ஐஸ் மீன் கடலில் பிடிச்சி ஐஸ் போட்டு நொந்து நூலாகி அது நல்லாவே இருக்கு. ஆ லாலிபாப்பில் மீனா? உங்கள் அம்மா பால் வாங்கினார் சொன்னா. ஆ எத்தனை கோழிக்கறி கடைடா? தெருவுக்கு 10 கடை இருக்கு. ஆனாலும் விலை குறைய மாட்டேங்கிறான். 250 ரூபா. கறி கடை போகிறான், கோழிக்கறி கடை. தெருவுக்கு 10 கடை வச்சுருக்காங்களா? ஒரு தெருவுலேயே 10 கடை வச்சா எப்படிடா வியாபாரம்? தண்ணியில் அரிப்பாரு மீன். ஆமாம், நீ தானே கூட இருந்த. இந்த பாரு அடி என்ன கொடுமுடா. பெட்டி கடையில் கூட விற்கிறாங்கடா சிக்கனு மட்டனு. அவங்க ஒரு மூலையில் ஒரு கட்டையை வச்சு வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்களா? என்ன கொடுமுடா அடி. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போடுவாங்க போல சிக்கனு மட்டனு. சீச்சி பத்திரமா உட்காந்துட்டு வா. அங்கே எதுக்கு ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க சொல்லு? போஸ்டர் அது எதுக்கு ஒட்டியிருக்காங்க சொல்லு? எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்காங்கல்ல, அது எதுக்கு ஒட்டியிருக்காங்க அந்த மாதிரி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒட்டினா அவங்க வந்து இறந்துட்டாங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர், அதுக்கு பேர் தான். ஓகேவா? அது எல்லாருக்கும் ஊருக்கு தெரியணுன்ட்டு அவங்க இறந்தது அது போஸ்டர் அடித்து ஒட்டுவாங்க ஃபோட்டோ போட்டு. அவங்களுக்கு இயற்கை எழுதிட்டாங்கன்னா ஆமாம், எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. எதுனா ஆக்சிடெண்ட் ஆகிடுதுன்னா அது சொல்லுவாங்க, ஆக்சிடெண்ட்டு சொல்லிட்டு போடுவாங்க. இதுவா அந்த நான் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடுறேன்.
உட்கார்றா. போதும்டா டேய், காதை அடிச்சும் போது. இது நேரத்துக்கு உனக்கு தூக்கி போட்டுட்ட வேணாம் அது. சரி உட்காரு, டைம் ஆகுது, உட்காரு. இந்த வீட்டுக்கே போயிட்டோம், அங்கே போய் வீட்டாண்ட போயிட்டு உச்சா போ. தெரியல உனக்கு, கடை கிட்ட வந்துட்டியா? அதுக்கு பேர் விசில், அதுக்கு பேர் விசில் விசில். ஆமாம் ஆமாம். நாட்டார் 2 பேர் லீவ் விட்டுறாங்க, 2 நாட்டாரும். வீழ்ந்துட போற. ஏ காது அடிக்குதுடா அடி அடி. இங்க வேலையாண்ணா? ஏ போதுடா அடி. உனக்கு வலிக்காது, ஊதுறவங்களுக்கு வலிக்காது, கேட்குறவங்களுக்கு தான் காது வலிக்கும். ஆமா, ஊதுறவங்களுக்கு தெரியாது, ஊதுறவங்களுக்கு தெரியாதுடா. வலிக்காது இல்ல, நீ வலிக்குதா இல்லையா நீ தான் சொல்லணும். என்னடா வேலை? நாய் பாத்ரூம் நல்ல விசில் போட்டுறாங்களா? உன் தங்கச்சி அதை மூடி எடுத்து போட்டிருக்காளா? இந்த டப்பா மூடி